வணக்கம் நண்பர்களே. இரவுல அடிக்கடி சிறுநீர் போக வேண்டிய நிலை இருக்கிறதா? சிறுநீர் முழுமையாக வராத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறதா? சிறுநீர் போகும்போது எரிச்சல் அல்லது வலி இருக்கிறதா? இப்படி இருந்தால் அது சாதாரண பிரச்சனை இல்லை. அது புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் என்ற பிரச்சனையாக இருக்கலாம். இது குறிப்பாக 40 வயதுக்கு மேல இருக்கும் ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். இதுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல இந்த பிரச்சனைக்கு மிக எளிமையான 2 சக்தி வாய்ந்த மருந்துகள் இருக்குது. இந்த வீடியோல புரோஸ்டேட் கிளாண்ட்னா என்ன? ஏன் வீக்கம் வருகிறது? எந்த அறிகுறிகள் வரும்? அதுக்கு சித்த மருந்துகள் என்ன? அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? எப்படிங்கிற முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோவை முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். புரோஸ்டேட் கிளாண்ட்னா என்ன? முதல்ல புரோஸ்டேட் கிளாண்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரோஸ்டேட் என்பது ஆண்களின் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய சுரப்பி. இது சிறுநீரகத்தின் கீழே இருக்கும். சிறுநீர் செல்லும் குழாயை சுற்றி இருக்கும். இந்த சுரப்பி ரொம்ப முக்கியமா விந்து உருவாக இனப்பெருக்கத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனா வயது அதிகரிக்கும் போது இந்த சுரப்பி மெதுவாக பெரியதாகும். அதுவே புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இல்லைன்னா புரோஸ்டேட் வீக்கம் அப்படின்னு சொல்றோம். புரோஸ்டேட் வீக்கம் வந்துச்சுன்னா அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? இந்த பிரச்சனை வந்தா உடல்ல சில சிக்னல்கள் கொடுக்கும். அதாவது இரவுல அடிக்கடி சிறுநீர் ஏற்படும். சிறுநீர் வர தாமதமாகும். சிறுநீர் முழுமையா கழிக்கவே முடியாது. பாதி வந்தும் பாதி வராத மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சிறுநீர் போகும்போது வலி இருக்கும். அடிக்கடி கழிப்பறை செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கும். இந்த அறிகுறிகள் இருந்தால் அதை நீங்க அலட்சியம் செய்யக்கூடாது. ஏன் இந்த புரோஸ்டேட் வீக்கம் வருகிறது? இதற்கு பல காரணங்கள் இருக்குது. வயது அதிகரிப்புங்கிறதுனால வரும். உடற்பயிற்சி இல்லாதனாலையும் வரும். அதிக கொழுப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது வரும். ஹார்மோன் மாற்றங்களாலும் ஏற்படும். நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதனாலும் ஏற்படும். இந்த காரணங்களால தான் புரோஸ்டேட் கிளாண்ட் மெதுவாக பெருசாகிறது. ஸோ எப்பொழுதுமே நீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். ஸோ இதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சித்த மருத்துவம் என்ன சொல்லுது, எதை சாப்பிட சொல்லுது அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, சித்த மருத்துவத்துல இந்த பிரச்சனைக்கு வாதம், கபம் அதிகரிப்பதனால தான் இது வர்றதா கூறப்படுது. அதனால தான் உடல்ல உள்ள அலர்ஜி, நச்சு இவற்றை குறைக்கும் மருந்துகளை கொடுக்குறாங்க. இப்ப அந்த சக்தி வாய்ந்த சித்த மருந்துகளை நம்ம பார்க்கலாம். ஸோ மருந்து ஒன்று என்னன்னா பூசணி விதை தாங்க. இதை இங்கிலீஷ்ல பம்கின் சீட். எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பூசணி விதைகள். இது புரோஸ்டேட்டை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. ஏன்னா இதுல சிங்க் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஒமேகா ஃபேட்ஸ் இருக்குது. இதனால இவை புரோஸ்டேட்டோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதை எப்படி சாப்பிட வேண்டும்னா, தினமும் 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதைகளை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வரலாம். இல்லைன்னா அதை பவுடரா பண்ணி அதை பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்து பாலில் கலந்து நீங்கள் குடிக்கலாம். இதனால சிறுநீர் பிரச்சனை குறையும். அந்த புரோஸ்டேட் வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து 2வது மருந்து என்னன்னா அதுதாங்க நெல்லிக்காய். நெல்லிக்காயும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உணவு தான். ஸோ நெல்லிக்காயை எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியாக மீண்டும் வரலாம். நெல்லிக்காய் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மருந்தாக கருதப்படுது. ஏன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்து இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி நச்சுகள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு பயன்படுது. எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, தினமும் 1 நெல்லிக்காய் இல்லைன்னா 1 நெல்லிக்காயில் செய்த ஜூஸை குடிக்கலாம். இதனால் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட அந்த தொற்று, எரிச்சல் எல்லாமே சரியாயிரும். சிறுநீரகம் சீராக வெளியில் போக ஆரம்பிக்கும். அந்த புரோஸ்டேட் வீக்கமும் குறைய ஆரம்பிச்சிடும். உங்க உடலுக்கு உடல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைச்சிரும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் பல மடங்கு உங்க உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
இந்த 2 உணவுகளோடு கூட இன்னும் கூடுதலாக ஒரு 5 இயற்கை வழிகள் சொல்றோம். ஸோ அதையும் நீங்க பின்பற்றினால் மிக விரைவிலே குணமடைஞ்சிரலாம். ஸோ இந்த 5 வழிகள செய்றது மிகவும் நல்லது ஒன்று. அதாவது அதிகமா தண்ணீர் குடிக்கிற பழக்கம் தான். அது ஏன்னா தினமும் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். 2வது உடற்பயிற்சி செய்யணும். தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்க. 3வது காஃபி, டீ இதெல்லாம் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக குறைக்கணும். அதிகமாக காஃபி குடித்தா புரோஸ்டேட் பிரச்சனை அதிகரிக்கும். ஸோ காஃபி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அதிக கார உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நல்லா ஸ்பைசியானதை சாப்பிடும் பொழுது புரோஸ்டேட் இரிட்டேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து புண்ணாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் நீங்கள் காரமாக உள்ள உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து 5வது பாயிண்ட் என்னன்னா, அதிக நேரம் உட்கார்ந்து இருக்க வேண்டாம். ஸோ நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதனால உங்களுடைய புரோஸ்டேட் மீது அழுத்தம் ஏற்படும். ஸோ அவ்வப்பொழுது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒன்ஸாவது உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டு திருப்பி நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறணும். அடுத்து யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்னா, இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் காட்டி அதை நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கணும். சிறுநீர் கூட ரத்தம் வந்தாலோ இல்லை கடுமையாக வலி இருந்தாலோ சிறுநீர் வராத நிலை இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போயிட்டு அணுகணும். அடுத்து இது இன்னும் வேகமாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா சில காய்கறிகளை டெய்லி நீங்கள் உட்கொள்ளணும். ஸோ அது என்ன காய்கறிகள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது ப்ரக்கோலி தாங்க. ப்ரக்கோலியில் சல்ஃபரபேன் அப்படிங்கிற சத்து இருக்குது. இது புரோஸ்டேட்டில் ஏற்பட்ட அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ புரோஸ்டேட் கேன்சர் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கும் இந்த ப்ரக்கோலி பயன்படுது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கு பயன்படுது. ஸோ வாரத்தில் நீங்கள் 3 முறை கண்டிப்பாக ப்ரக்கோலி எடுத்துக்கிறணும். ப்ரக்கோலி பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆனால் இது கிரீன் கலரில் இருக்கும். ஸோ எல்லா இடங்கள்லையுமே இது அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு காய் என்ன, தக்காளி தாங்க. தக்காளியில் லைகோபீன் அதிகமாக இருக்குது. இது புரோஸ்டேட் கிளாண்டை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ தினமும் 1லிருந்து 2 தக்காளி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து 3வது முருங்கைக்கீரை தாங்க. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் புரோஸ்டேட்டை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும் உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் முருங்கைக்கீரைகள் பயன்படுது. அடுத்து உள்ள காய் என்ன, கேரட் தாங்க. கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது புரோஸ்டேட் செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. தினமும் நீங்கள் கேரட்டை அப்படியே பச்சையாவோ இல்லை சாலட் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து 5வது காய் என்னன்னா பீட்ரூட் தாங்க. பீட்ரூட் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால் புரோஸ்டேட் வீக்கமும் குறையலாம். ஸோ இதனால் பீட்ரூட் கேரட்டை கண்டிப்பாக நீங்கள் உணவில் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம 6வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பூசணி விதைகள் தாங்க. பூசணிக்காய் மற்றும் பூசணி விதை 2ல் நீங்கள் எது கிடைச்சாலுமே 2யுமே எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம முதல்ல சித்த மருத்துவத்தின்படி பூசணி விதைகளை தான் முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ இது காயில் பூசணிக்காயுமே நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. அடுத்து 7வதாக இருக்கக்கூடிய காய் என்னன்னா வெங்காயம் தாங்க. வெங்காயத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதனால் புரோஸ்டேட் ஸ்வெல்லிங்கை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெங்காயத்தையும் நீங்கள் உணவில் அப்படியே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த காய்கறிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காய்கறிகளாக இருக்குது. தினசரி உணவில் சேர்த்துக்கிறங்க. அதிகமாக தண்ணி குடிங்க, நடைப்பயிற்சி செய்யுங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய புரோஸ்டேட் ஆரோக்கியமாக நல்ல நிலையில் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உணவுகளை சாப்பிட்டாவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.